سار على نهجه إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 4 வகுப்புகளில் அல்லாஹினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மிக மிக முக்கியமான அமல்கள் குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலும் இன்ஷா அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறான், எந்த மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹு தாலாவினுடைய அன்பை பெற்ற மனிதர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்றைய 5வது வகுப்பு பெரும்பாலும் அல் குர்ஆனுடைய வசனங்களை சார்ந்ததாக இருக்கும். அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா நேரடியாக தான் இந்த மக்களை நேசிக்கிறேன், அல்லாஹு தாலா இந்த மனிதர்களை நேசிக்கிறான் என்று கூறுகின்ற சில வசனங்களுக்குரிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அதுல சில நபிமொழிகள் அதுக்குரிய விளக்கமாக இன்ஷா அல்லாஹ் வரும். அல்லாஹு தாலா குர்ஆனை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இவர்களோடு இருக்கிறான், இவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கிறான் என்று வருகின்ற வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹு தாலா இவர்கள் மீது இரக்கப்படுகிறான் என்ற சில வசனங்களும் வருகிறது. அந்த கருத்திலே சில செய்திகள் குர்ஆனிலே இடம்பெறுகிறது. அதே போன்று நேரடியாக அல்லாஹு தாலா யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதன், அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்புடையவர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய குணத்தை கொண்டு வாழக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் குறித்து குர்ஆனிலே அல்லாஹ் எவ்வாறு சொல்லுகின்றான், அதை எவ்வாறு அல்லாஹ் வர்ணிக்கிறான், எப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை பற்றி பேசுகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அதிலே முதலாவதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்ஸின்களை நேசிக்கிறான். அல்லாஹு தஆலாவினுடைய நேசத்தை முஹ்ஸின்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப எனவே நாம் இஹ்சான் முஹ்ஸின் என்ற இந்த சொல்லை, அதாவது இஹ்சான் முஹ்ஸின் என்ற சொல்லை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதற்குரிய விளக்கம் என்ன, இந்த இடத்திலே ஏன் இஹ்சான் முஹ்ஸின்கள் என்ற விஷயம் இங்கே பேசப்படுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வினுடைய அன்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப முஹ்ஸின் என்று சொன்னால், அந்த முஹ்ஸின் என்ற அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்று சொன்னால், உபகாரம் செய்யக்கூடியவர்கள், பேருபகாரிகள், அதாவது நல்லறங்களில் அதிகமாக தன்னுடைய கவனத்தை செலுத்துபவர்கள் என்ற கருத்திலே வருகிறது. அப்ப இந்த முஹ்ஸின் என்பது இஹ்சான் என்ற அந்த சொல்லில் இருந்தால் வருகிறது. அதாவது அஹ்ஸன யுஹ்ஸினு இஹ்ஸானன் ஃபஹுவ முஹ்ஸினுன், இதான் அந்த சொல் இலக்கணம், அரபி சொல் இலக்கணம் இருக்கிறது. அஹ்ஸன என்று சொன்னா என்ன, அழகுபடுத்தினான். இஹ்சான் அழகுபடுத்துதல், முஹ்ஸின் அழகுபடுத்த கூடியவன். இன்னொன்னு இருக்குது ஹசன் மிக அழகானது, அது வேற, அதுக்கு இஸ்மு தஃதீல் சொல்லி சொல்லுவாங்க அரபுல, அந்த அரபு சொல் இலக்கணத்துல. அஹ்ஸன் என்றால் மிக அழகானவன் என்று பேர். இது அஹ்ஸன ஒரு ஃபியல் மாதி, அதாவது இறந்த கால வினைச்சொல், அதுக்கு பிறகு யுஹ்ஸினு நிகழ்காலம், இஹ்சான் முஹ்ஸின் உபகாரம் செய்யக்கூடியவன். இந்த உபகாரம் இஹ்சான் என்ற வார்த்தை இது அல்லாஹோடு பயன்படுத்தப்படுகின்ற பொழுது, ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே இஹ்சான் என்பதை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் இருப்பதை போன்று, மனிதர்களோடு இஹ்சானாக இருப்பதற்கு வேறொரு அர்த்தம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த 2 வகையான தன்மைகளையும் யார் தன்னகத்தை கொண்டிருக்கிறார்களோ, இந்த 2 விதமான குணங்களையும் 2 விதமான பண்புகளையும், அல்லாஹோடும் சரியாக இருக்கிறார், மனிதர்களோடும் சரியாக இருக்கிறார், ஹுகூக்குல்லாவும் சரியாக இருக்கிறது, ஹுகூக்குல் இபாதும் சரியாக இருக்கிறது என்றால் இவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறார். ஹைர், அல்லாஹ்வோடு எப்படி இஹ்சானாக நடந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹ்ஸின்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்குரிய ஒரு ஹதீஸையும், உபகாரம் செய்யக்கூடியவர்களை, அல்லாஹோடு மனிதர்களோடும் முஹ்ஸின்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்னல்லாஹ, அல்லாஹு தஆலா முஹ்ஸின், அல்லாஹு தஆலா முஹ்ஸினாக இருக்கின்றான், உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அதே நேரம் யுஹிப்புல் இஹ்சான், இஹ்சானையும்
நேசிக்கக்கூடியவனாக, உபகாரம் செய்தலையும் அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அர்த்தம் என்ன? அதை செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப இன்னல்லாஹ முஹ்ஸினுன், அல்லாஹு தாலா முஹ்ஸினாக இருக்கின்றான், உபகாரம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். யுஹிப்புல் இஹ்சான், உபகாரத்தை நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த செய்தி அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாமி ஸகீல பதிவு இருக்கிறார்கள். அல்லாம அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹுல் ஜாமில 1824வது செய்தியாக பதிவு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ். இப்ப நாங்க பார்ப்போம், அல் இஹ்சான் என்றால், இஹ்சான் என்பதற்கு அதுதான் லுப்புல் ஈமான் வ ரூஹுஹு வ கமாலு, ஈமானுடைய லுப், அடிப்படை, அஸ்திவாரம், அதனுடைய வேரே, ஈமானுடைய வேர் இஹ்சான். அதே போன்று அதனுடைய ஆன்மா, ஈமானுடைய ஆன்மா, ஒவ்வொன்றுக்கும் ஆன்மா இருப்பதை போன்று இஹ்சான் என்பது ஈமானுடைய ஆன்மா. அதே போன்று அதுதான் ஈமானை பரிபூர்ணப்படுத்துகின்ற ஒன்றுதான் இஹ்சான். அதை இன்னும் நாங்க விரிவாக இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி செய்திகளை இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதாரிஜுஸ் சாலிகின்ல இது சம்பந்தமாக விரிவாக பேசுவார்கள். அல் இஹ்சான் சம்பந்தமாக மதாரிஜுஸ் சாலிகின்ல மிக அழகா பேசுவார்கள். அதே போன்று இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருடைய ஃபைதுல் கதீர் என்ற நூலிலும் விரிவாக இது சம்பந்தமாக இஹ்சானுடைய விஷயம் சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். அதாவது இஹ்சான் என்பது ஈமானுடைய வேர், ஈமானுடைய அடிப்படை என்றும், அதே போன்று அது ஈமானுடைய ஆன்மா என்றும், ஈமானை பரிபூர்ணப்படுத்துகின்ற ஒன்றுதான் இஹ்சான். அதே போன்று தீனுடைய உயர்ந்த கட்ட எல்லை, உயர்ந்த ஒரு பகுதியில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் முஹ்ஸினாக இருப்பார் என்பதாக இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதாரிஜுஸ் ஸாலிகீன்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஃபைதுல் கதீர்ல பேசுகிறார்கள். 2ஆம் ஜுஸ் 64 429 பக்கங்கள்ல மதாரிஜுஸ் ஸாலிகீன்ல இமாம் முனாவி ஃபைதுல் கதீர்ல வந்து 264 2ஆம் ஜுஸ் 264வது பக்கத்திலும் இதே சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த செய்திகளை, அதாவது இஹ்சான் சம்பந்தமாக அறிஞர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் அதிகமாக பேசியிருக்கிறாங்க அது சம்பந்தமாக. இஹ்சான் அல்லாஹ்வோட இஹ்சான் எப்படி என்றால், எங்களுக்கு தெரியும் ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வருகின்ற ஒரு செய்தி, அது எல்லாருக்கும் பரிச்சயமானது. இமாம் நவவி கூட அர்பா நவவி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று புகாரில் வரக்கூடிய செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயமா கேட்கிறாங்க. அதாவது மார்க்கம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்க, அக்பிர்னி அனில் இஸ்லாம். அது நீண்ட ஒரு ஹதீஸ், இந்த இடத்துல நான் சுருக்கமாக விஷயத்துக்கு மட்டும் வரேன். அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி கேட்கிறாங்க. அதே மாதிரி அக்பிர்னி அனில் ஈமான், ஈமானை பத்தி கேட்கிறாங்க. இமாம் புகாரி வந்து கிதாபுல் ஈமான் எழுதுறாங்க. இமாம் புகாரி கிதாபுல் ஈமான் அந்த ஹதீஸ் எழுதுறாங்க. அது அக்பிர்னி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி நபி எனக்கு சொல்லித்தாங்க, அதே மாதிரி ஈமானை பத்தி எனக்கு சொல்லித்தாங்க, அதே மாதிரி இஹ்சானை பத்தி சொல்லித்தாங்கன்னு கேட்கிறாங்க. அவ்வளவுதானே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்துல வராங்க, சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. இத்தராயினா ரஜுல் ஷதீது பயாது ஸியாபி வஷதீது ஷவாதி ஸார் லா யுரா அலைஹி துர்ஸஃபர் வலா யாரிஃபு மின் அஹதுன் ஹத்தா ஜா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم جلس الى النبي صلى الله عليه وسلم فاسند ركبتيه الى ركبتيه ووضع كفيه على فخذيه. உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பக்கத்துல முட்டங்காலோட சேர்த்து இணைத்து உட்காருகிறார்கள். உட்கார்ந்து அவர்கள் ரெண்டு கருத்து, ஒன்று அவங்களோட தொடையில கையை வச்சாங்க, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில தொடையில் கையை வைத்து ஒன்றா கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பத்தி சொல்லித்தாங்க, ஈமானை பத்தி சொல்லித்தாங்க, இஹ்சானை பத்தி சொல்லித்தாங்க, அதுக்கப்புறம் கியாமத்து நாளை பத்தி கேட்கிறாங்க, அதுக்கப்புறம் அதனுடைய அடையாளங்களை பத்தி கேட்கிறாங்க. அப்படின்னு இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்வார்கள். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப இந்த ஹதீஸ்ல அக்பிர்னி அனில் இஹ்சான், இஹ்சானை பத்தி எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்ன பொழுது அவங்க சொன்ன செய்தி என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். அன்த அபுதல்லாஹ், நீ அல்லாஹ்வை வணங்குவது எப்படி? கஅன்னக தராஹு, நீ அவனை பார்ப்பதை போன்று. ஃபஇன் லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இதுதான் இஹ்சான். அப்ப இந்த இஹ்சானை தான் அல்லாஹ் என்ன எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்று ஒரு மனிதன் செயல்படும் பொழுது, அல்லாஹ் எனக்கு கூலி தர போதுமானவன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணத்தோடு வாழுகின்ற ஒரு மனிதனிடத்திலே இஹ்சான் இருக்கிறது. அந்த இஹ்சான் அப்படியே அறிவோடு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அவதானித்துக் கொண்டிருக்கிறான், கூலி நன்மைக்கு கூலி தருவான், பாவத்துக்கு தண்டனை தருவான் என்ற அந்த அறிவோடு அவன் இஹ்சானை பேணுகின்ற பொழுது அதனை அறிஞர்கள் முராகபா என்று சொல்வார்கள். முராகபா என்ற அல்லாஹ் ரகீபாக இருந்து எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான், அந்த தன்மை எங்களிடத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும்
என்பதாக அறிஞர்கள் இதற்கு முராகபா என்று சொல்லுவார்கள். அப்ப எனவே இந்த இஹ்சான் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படி செயல்படக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே முகஸ்துதி இருக்காது, மறைமுகமான முகஸ்துதி, இணை வைப்பு இருக்காது. அதே போன்று நடிப்பு போலி நடிப்பு இருக்காது. இப்படி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டுமோ, போலியாக, நிஃபாக் நைவஞ்சகத்தனத்தோடு, முகஸ்துதியோடு, இஹ்லாஸ் அற்ற நிலையிலே மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக செயல்படுகின்ற ஒரு நிலையில் அந்த மனிதன் இருக்க மாட்டான். இஹ்சான் இருந்தால். இஹ்சான் இல்லை என்றால் அந்த மனிதன் என்ன செய்வான்? முனாஃபிக்குகளை போன்று நைவஞ்சகத்தனமாக நடந்து கொள்வான். அதே போன்று முகஸ்துதியாக அவன் நடந்து கொள்வான். பிறருக்கு காண்பிப்பதற்காக அவன் செயல்படுவான். தொழுகையிலே சோம்பல்தனத்தோடு அவன் இருப்பான். அதே போன்று என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முஃமின்களிடத்திலே, முஹ்சின்களிடத்திலே இருக்குமோ அதுக்கு மாற்றமாக இஹ்சான் இல்லாதவர்களிடத்திலே இன்னென்ன பழக்கங்கள் எல்லாம் காணப்படும். அப்ப எனவே ஒரு மனிதன் முஹ்சினாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹோடு அவன் இஹ்சானை பேணிக் கொள்ள வேண்டும். எப்படி இபாதத்தில் என்று சொன்னாங்க, அல்லாஹ் நீ வணங்கி கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது வணக்கம். தொழும் போது மட்டுமல்ல, நோம்பு பிடிக்கும் போது மட்டுமல்ல, ஜகாத் கொடுக்கும் போது மட்டுமல்ல, ஹஜ் செய்யும் போது மட்டுமல்ல, குர்ஆன் ஓதும் போது மட்டுமல்ல, நாம் தஸ்பீஹ், திக்ர், ஔராதுகள், திலாவத் இப்படி இது செய்வது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்க்கை வணக்கமாக இருக்கிறது. நாங்கள் பேசுகின்ற வார்த்தை நல்லதாக இருந்தால், உண்மையாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் பாவங்களை மன்னிப்பான். நாங்க உண்மை பேசுறதால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். அப்ப எனவே நாங்க பேசுற உண்மைகளின் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களோட பாவத்தை மன்னிக்கிறான்டா. உண்மை பேசுவது ஒரு இபாதா, பொய் சொல்லுவது ஒரு பாவம். அதே போன்றுதான் நாங்க நம்பிக்கையாக நடக்க வேண்டும். இப்படி என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ்க்கு நாங்க கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் வாக்குறுதி. அல்லாஹ் இந்த உலகத்துல வந்து உன்னை நான் வணங்குவேன் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எனவே அந்த ஊதியத்தை, அடிமைத்தனத்தை நாங்கள் எங்களுடைய வணக்கங்களின் ஊடாக நாங்கள் நிரூபிக்க வேண்டும். எனவே இந்த இஹ்சான், அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தஆலா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் என்னுடைய உள்ளத்திலே என்ன இருக்கிறது, யஅலமு ஹாயினத்தல் அயுன் வமா துஃபி ஸுதூர், கண்களினுடைய சமிக்கை சாடைகளை அல்லாஹ் தஆலா அறிகிறான். கண் செய்கின்ற மோசடியை அல்லாஹ் தஆலா அறிகின்றான். இதயங்கள் மறைத்து வைத்திருக்கின்றவற்றை அல்லாஹ் தஆலா அறிகின்றான். வலகத் خلقنال இன்சான ونعلم ما توسوس به نفسه ونحن اقرب اليه من حبل الوريد. வலகத் خلقنال இன்சான், நாங்க மனிதர்களை படைத்திருக்கிறோம். நாங்க அறிந்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய உள்ளங்கள் எதெல்லாம் ஊசலாடுதோ. அவங்களுடைய உள்ளம் என்ன எல்லாம் அவங்களுடைய உள்ளத்துல வந்து போகுதோ, சுழன்று கொண்டிருக்கிறதோ, அதெல்லாம் நாங்கள் அறிவோம். பிடரி நரம்பை விட அவர்களுக்கு நாம், அவர்களுடைய பிடரி நரம்பை விட நாம் அவர்களுக்கு சமீபமாக இருக்கின்றோம். நாங்க பேசக்கூடிய வார்த்தைகள், நாங்க சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள், நாங்கள் செயல்படக்கூடிய விதம் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவதானித்துக் கொண்டிருக்கிறான். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ, யார் ஒரு கடுகளவு நன்மை செய்வாரோ அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக அதனுடைய கூலி அவர் நிச்சயமாக காண்பார், அல்லாஹ் கொடுப்பான். وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا, எந்த கடுகளவு அவர் பாவம் செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதற்குரிய கூலியையும் நாளை மறுமையிலே கண்டுகொள்வார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே அல்லாஹோடு நாங்கள் இஹ்சானை கடைபிடிக்கின்ற பொழுது, முஹ்சின்களாக வாழுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இது ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி, மனிதர்களோடு உறவாடுகின்ற பொழுது, சேர்ந்திருக்கின்ற பொழுது முஹ்சின்களாக இருக்க வேண்டும் என்றால் என்னென்ன உயர்ந்த பண்புகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தாங்களோ அந்த பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், முஹ்சின்களாக இருக்க வேண்டும். என்னென்ன பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்தாங்களோ அப்படிப்பட்ட அந்த குணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதன் மூலமாக நாங்கள் முஹ்சின்களாக மாற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
எல்லோரையும் பார்த்து புன்னகைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிவான வார்த்தை, அழகான வார்த்தைகள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு, முழு மனிதர்களுக்கும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று உயிருள்ள மிருகங்கள், அதே போன்று சிறிய பிராணிகள் எல்லாவற்றுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி நாம் உயிருள்ள ஒரு ஜீவனுக்கு உணவளிப்பதையும் அதுக்கும் நன்மை உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். ஏழை எளிய மக்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்தார்கள். விருந்தாளிகளை உபசரித்தார்கள். ஏழைகளுடைய சுகதுக்கங்களிலே பங்கெடுத்தார்கள். அனைத்து மனிதர்களுடைய இதயங்களோடும் உரையாடி கொண்டிருந்தார்கள். உள்ளத்தில் என்ன இருக்குது, அவங்களுடைய கவலைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மிக முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் மதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளங்கள் புண்படாதவாறு அவர்கள் நடந்து கொண்டார்கள். அவருடைய வார்த்தைகள் மிக அழகானதாக இருக்கும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் ஏளனமாகவோ மட்டம் தட்டியோ அவர்கள் நடாத்துவதில்லை. அவருடைய சபையில எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்து நடந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் இஹ்சானாக வெளிப்பட வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் இஹ்சானாக வெளிப்பட வேண்டும். நாங்க எங்களுடைய வாழ்க்கையில நான் முஹ்சினாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகின்ற பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா தக்வாவை பற்றி சொல்கின்ற பொழுதும் இஹ்சானை பற்றி சொல்கின்ற பொழுதும் நிறைய குணங்களை அல்லாஹ் சொல்கின்றான். தக்வா என்று பின்னால் வருகின்ற பொழுது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா இஹ்சானை பற்றி இங்கு சொல்லுகின்ற பொழுது குர்ஆனிலே சூரா ஆல் இம்ரான்ல சொல்கின்ற பொழுது الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான்ல என்ன சொல்றான்? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா, நல்ல செல்வ செழிப்பு நிலையிலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். கஷ்டமான நிலையிலும் தர்மம் செய்வார்கள், செலவழிப்பார்கள். அதே போன்று வல் காதிமீனல் கைத், கோபத்தை அடக்கி கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னித்து நடப்பார்கள். அப்ப சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். சூரா ஆல் இம்ரான் 3 134 35 36 இந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா 134 35ல இந்த செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்பவே அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ரா, அதாவது செலவு செய்கின்ற, மக்களுக்கு கொடுக்கின்ற, கஷ்டங்களை போக்குகின்ற, மனிதர்களுடைய உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மனிதனுடைய உள்ளங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இஹ்சானாக இருக்கிறது. அதே போன்றுதான் கோபத்தை கோபத்தை சொன்னா விழுங்கிக் கொள்வது, கோபத்தை விழுங்கிக் கொள், கோபம் வரும், அதை விழுங்கிக் கொள்ள வேண்டும். மக்களை மன்னிக்க வேண்டும். என்ன ஒரு நிலை இருந்தாலும், என்ன ஒரு பகை இருந்தாலும் மக்களை மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வரும். கோபத்தை அடை கொள்ற மனப்பக்குவம் அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் வரும். எனவே இது அல்லாஹ் உதாரணமா சில விஷயங்களை சொல்றான். எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும் அடிப்படை ஒரு மனிதன் கோபப்படுவதுதான். கோபப்படும் பொழுது அவன் தற்காலிக பைத்தியாரனா மாறுகிறான், தற்காலிகமாக அவன் பைத்தியாரனா மாறிவிடுகிறான். ஏன்னா அந்த நேரத்தில் அவன் செய்யறது அவனுக்கு தெரியாது. அதனாலதான் அறிஞர் சொல்வார்கள், கோபத்தின் பொழுது ஒரு காதை நீதிபதி தீர்ப்பு சொல்ல கூடாது, கோபத்தின் பொழுது ஒரு மனிதன் பேசக்கூடாது. கோபம் வந்துட்டு நீங்க வாயை மூடிடுங்க, பேசினா நீ என்ன பேசணும் உங்களுக்கு விளங்காது. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக எங்களுக்கு இஹ்சானை சொல்லி தந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கோபம் வந்துட்டா அவரோட முகத்துல விளங்கும், அப்படியே முகம் அப்படியே மாறும். ஆனா அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. வெளிப்படுத்துவது அரிது. அப்ப எனவே நாங்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நல்ல பண்புகளை எங்களிடத்திலே கொண்டிருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் என்று நீங்க உலகத்துக்கு சொல்ல விரும்பினால் உங்களுடைய குணங்களால் நீங்கள் சொல்லுங்கள், உங்களது பண்பாடுகளால் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஹ்சின் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள்ல முதன்மையானவர்கள் யாரு? முஹ்சின்கள். அப்ப எனவே அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதுல சுருக்கம் இஹ்சான் அல்லாஹ்வோடு, இஹ்சான் மனிதர்களோடு. இஹ்சான் அல்லாஹ்வோடு இருப்பது அன் தஅபுதல்லாஹ் கஅன்னக தராஹு ஃப இல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்க அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த மனோபக்குவத்துல இபாதத்தை மேற்கொள்வது. இஹ்சான் மனிதர்களோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில் மனிதர்களோடும் மிருகங்களோடும்
ஏனைய உயிருள்ளவைகளோடும் நடந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நாம் மக்களோடு நடந்து கொள்வது. இந்த பண்புள்ளவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். இது முதலாவது வகையை சார்ந்தவர்கள். அடுத்ததாக அல்லாஹு தஆலா நேசிக்கின்றான். யுஹிப்பு, யார் நேசிக்கிறான்? மாஷா அல்லாஹ், அது பின்னால வரும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், சூரா தௌபாவுடைய 4வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அங்க இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். இப்ப நீங்க இதுல ஒரு விஷயத்தை படிச்சு கொள்ள வேண்டாம். யுஹிப்பு, அஹப்ப, நேசித்தான். அப்ப அஹப்பன்னு சொன்னா அது இறந்த காலம், யுஹிப்புண்டா நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப பொதுவாக அரபுல யகூலு யகூலுன்னு சொன்னா கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் அல்லது கூறுகிறார்கள். கால் என்றாலும் கூறுகிறார்கள், கூறினார்கள், அப்படி சொல்லலாம். அதே மாதிரி அஹப்ப, அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான், அது இறந்த காலம் தான். அரபுல அப்படி ஹதீஸ்ல மொழி வழக்குல அப்படி வரும். அஹப்பு, அஹப்பல்லாஹ், அல்லாஹ் நேசிக்கிறான். அதே மாதிரி யுஹிப்பு, அல்லாஹ் நேசிக்கிறான். அஹப்பண்டா இறந்த காலம், அந்த இலக்கிய சொல்லி இலக்கண ரீதியாக அஹப்ப அல்லாஹ் நேசித்தான், யுஹிப்பு நேசிக்கிறான். அப்ப குர்ஆன்ல எங்கெல்லாம் யுஹிப்புன்னு வருதோ நேசிக்கிறான். லா யுஹிப்புனா நேசிக்கிறது இல்ல, லா முன்னுக்கு லாவ போட இல்ல, லா யுஹிப் அவன் நேசிக்க மாட்டான். வல்லாஹு லா யுஹிப், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூ மினல் கௌலி இல்லா மன் ஸுலிம். அசிங்கமான வார்த்தையை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. அல்லாஹ் விரும்பாத நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்ப விரும்புற விஷயங்கள் இருக்குது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ், இன்ன நிச்சயமாக அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன், தக்வா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்ப நான் பார்த்த முதல்ல இஹ்சான், இப்ப இரண்டாவது தக்வா. நம்ம தக்வா சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறோம், இஹ்சான் சம்பந்தமாக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஏன் அது வருது? அல்லாஹ் விரும்புகிறான் என்ற அந்த தலைப்பு கூட வருது. தக்வா உடையவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான். தக்வா இருந்தா சொர்க்கம் போய் இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்வா உள்ளவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். மஸலுல் ஜன்னதி அல்லதி வஅதல் முத்தகூன் ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். அதாவது தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளித்த சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், அதனுடைய வர்ணனை அல்லாஹ் சொல்றான். மஸலுல் ஜன்னா அல்லதி வஅதல் முத்தகூன். அது மாதிரி லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். என்ன லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகம் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது. அப்ப நிறைய இன்னல் முத்தகீன மஃபாஸா, லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், முத்தகீன் என்று சொல்லி நிறைய வருது. இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். படமாய் விடணும், ஒரு வசனம் பாடமாக்குற மாதிரி ஆயிரும். இது வசனத்துடைய கடைசி. தக்குவாண்டா என்ன? தக்குவா என்று சொன்னால் இது பல கருத்துக்கள் இருக்கிறது. வக்கா யக்கீனா பாதுகாக்கிறது, வக்கா யக்கீல இருந்தா வருது. வக்காண்டா என்ன? பாதுகாத்துக் கொள்வது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபுஸகும், வகா யகீல இருந்து கி, கீன்னா என்ன? பாதுகாருங்க. கி ஒரு சொல் தான், அரபுல கீனா உங்களை நீ பாதுகாத்துக்கொள். காஃபுக்குள்ள ஒரு கசரா போட்டா கி, அவ்வளவுதான். வேற இலக்கண ரீதியா கீன்னு வரும். கீனா அப்ப கூ, நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்ஃபுஸகும், உங்களை, வஅஹ்லீகும், உங்களோட குடும்பத்தை. மாஷா அல்லாஹ், அப்படி என்ன செய்யணும்? பணம் வைத்து வரணும். உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரகத்தில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி அந்த வசனங்கள் வருது, நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். அப்ப எனவே அந்த வக்கா யகீல இருந்து தக்வா என்பது வருது. தக்வாண்டா உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, நரகத்தில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களோட ஆன்மாவை கெடுதியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்ற பொழுது தக்வா இம்திசாலு அவாமிரில்லாஹி வ இஜ்தினாபு நவாஹிஹி. தக்வாக்கு சுருக்கமான வரைவிலக்கணம் இமாம் நவவி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஏவல்களை முழுமையாக எடுத்து நடப்பது, விலக்கல்களை தவிர்த்து நடப்பது. அவ்வளவுதானே? அதே போன்றுதான் தக்வா என்றால் அல்லாஹ் தஆலா அந்த தக்வா உடையவர்களை நேசிக்கிறான். இதுல பாவம் தக்வா உடையவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அறிஞர்களுடைய கருத்துக்கள் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க என்னடா, இத்தகு மா ஹர்ரமல்லாஹு அலைஹிம், இத்தகு
இத்தகவு மா ஹர்ரம் அல்லாஹு அலைஹிம் வஅது மஃப்தரல்லாஹு அலைஹிம். அதாவது இமாம் நவவியுடைய கருத்தை போலதான் தக்வாவுடையவர்கள் யார் என்றால் இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவர்கள் அல்லாஹு தஆலா எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அவர்கள் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் ஹராமாக்குனதிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், அவருடைய ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதே போன்று அல்லாஹ் விதியாக்கியதை தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பார்கள். இது இமாம் நவவியுடைய கருத்து. இமாம் ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி இதே போன்றுதான் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தஃப்சீர் குர்ஆன் அதீம்ல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அது சம்பந்தமாக விளக்கங்கள் நிறைய வழங்கியிருக்கிறாங்க. முதல் 5 ஜுஸ் இந்த தக்வா சம்பந்தமாக வருகின்ற வசனங்களுக்கு இப்னு கஸீர் இந்த கருத்துக்களை போட்டு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப தக்வா என்பது நிறைய, அதாவது அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பது, விலக்கியதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். இதுதான் தக்வா. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, எப்படி என்றால் அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கே இருக்கிறது. அவர்களுடைய இதை அந்த நெஞ்சை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விடுத்தம் சமிக்கை செய்தார்கள். அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தக்வா என்பது இங்க இதயத்துல இருக்கணும். அப்ப இந்த இதயத்துல இருப்பது, இதயத்துல நம்ம தக்வாவை எடுத்துக்கொண்டால், இப்ப எங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நேரடி அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வை நம்ம பயப்படணும் என்று சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல இல்லை. அல்லாஹ் தஆலா அவன் மீது அன்பு வைக்க சொல்றான், அவனுடைய தண்டனையை பயப்பட சொல்றான். வேணதா அல்லாஹ்வை நம்ம பயப்படுறோம்னு பொதுவா சொன்ன அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு நம்ம பயப்படுறோம். அல்லாஹ் இரக்கமுடையவன், அன்புடையவன், தாயை விட உதாரணம், ஒரு தாய் ஒரு புள்ள நெருப்புக்குள்ள போகுது, தாய் பார்த்துட்டு சும்மா இப்பவா மாட்டா. நெருப்புங்கிற ஒரு லேசா ஒரு கொசு கடிக்கிறத கூட விரும்ப மாட்டான், அப்படித்தானே? அப்ப அப்படி இருக்கும்போது அந்த தாயை விட பன்மடங்கு இறக்க முடியும் அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மீது எவ்வளவு இரக்கமாக இருப்பான். அப்ப எனவே நாம் ஏன் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தண்டனை, நம்ம தப்பு செஞ்சா என்ன உம்மா அடிப்பாங்கிறது நமக்கு உணர்வு இருக்கு. அது மாதிரித்தான் நாம் இயல்புல அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அதே போன்று அவருடைய தண்டனையை பயப்பட வேண்டும். நேசம் அதிகரிக்க 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 அமல்கள் கூடும். நான் ஒரு ஆள் ரொம்ப நேசிச்சா அவருடைய திருப்திக்காக தான் நான் வாழ்வேன். அதான இலக்கு, அதான உலகம். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களை திருப்திப்படுத்துறது எங்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கா மாறிடும். அது ஹலால் ஹராம் இரண்டாவது விஷயம். அப்ப அது மாதிரி நான் என்னுடைய நேசத்தினுடைய வெளிப்பாடு அது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நேசிக்கிறது, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. இதுதான் நேசம். நேசம்ங்கிறதுடைய அடிப்படை என்னடா, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், வேற யாரை நேசிச்சாலும் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்துல தக்வா இருக்கும். அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக ஒருவர் நேசித்தால் அவர் பாவம் செய்கின்ற பொழுது இவர் போய் பாவம் செய்ய மாட்டார், பாவத்திலையும் தடுப்பார், நன்மை செய்யும் பொழுது உதவியாக இருப்பார். அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தக்வா என்பது இதயத்தோடு சார்ந்தது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும். இன்னொரு வாக்கில் அமாலிக்கும் வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய உடம்பையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பதில்லை, மாற்றமாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப எனவே எங்களுடைய உள்ளம் அது சீராக வேண்டும். எங்களுடைய உள்ளம் சீராகிவிட்டால் அதில் அந்த உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறை உணர்வு, இறை அச்சம், இறை பயம், இறை உணர்வு, இறை சிந்தனை இது அங்கே சீராகிவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை சீராகிவிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னடா தக்வா என்பது தக்வா ஹாஹுனா, இங்கே இருக்கிறது. நான் வெளியில எப்படி இருந்தாலும் என்னுடைய இதயத்தை இயக்கிறது தக்வாவாக இருந்தால் என்னுடைய கை கால் என்னுடைய மூச்சு காற்று எல்லாத்துல இருந்து வரக்கூடியது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இடையிடையே அமல் செய்வோம், பாவம் செஞ்சு கொள்வோம், இடையிடையே அமல் செய்வோம், பாவம் செஞ்சு கொண்டிருப்போம். அப்ப அதிகமாக என்னை நன்மையின் பால் இயக்குகின்ற ஒரு இதயம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா ஃபஇதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வ ஹியல் கல்ப். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா, அறிந்து கொள்ளுங்கள் உங்களோட உடம்புல ஒரு சதைக்கட்டு இருக்கிறது, சதைப்பிண்டம் இருக்கிறது. ஃபஇதா ஸலுஹத், அது சீராகிவிட்டால் ஸலுஹல் ஜஸது குல்லு, இதயமெல் அதாவது உடம்பு முழுக்க சீராயிரும். வ இதா ஃபஸதத், அது சீர்கெட்டு விட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள் வஹிய அல் கல்ப், அதுதான் இதயம்.
கல்பாக இருந்தால் எல்லாம் சரியாயிருக்கும். கல்பாக இருந்தால் எங்களுடைய அமல்கள் என்ன சீராக இருக்கும். கல்பாக இருக்கக்கூடாது, காஃபாக இருக்கக்கூடாது. ஒரு சொல் மாறினா எப்படி ஆயிரும்? எனவே கல்பை நாங்க வச்சுக்கொள்ள வேண்டும். சரியான ஒரு பாதையிலே நாம் அதை நெறிப்படுத்த வேண்டும். அதனாலதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தக்வா உள்ளவர்கள் பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்ற போது எப்படி சொல்றான்? அல்லதீன யுமினூன பில் கைப், அவர்கள் மறைமுகமானவற்றை ஈமான் கொள்வார்கள். அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل خير الذين يؤمنون بالغيب, அவர்கள் மறைமுகமானவற்றை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள். முத்தகீன்கள், தக்வா உள்ளவர்கள், தொழுகை நிலைநிறுத்துவார்கள், அல்லாஹ் கொடுத்தது கொண்டு செலவழிப்பார்கள், ஜகாத் கொடுப்பார்கள். والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கியதை கொண்டும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அதற்கு முன்னால் உள்ள வேதங்களை கொண்டு ஈமான் கொள்வார்கள். மறுமையை கொண்டவர்கள் உறுதியாக நம்பியிருப்பார்கள். அப்ப இது முத்தகீன்களுடைய பண்புகள்ல மிக முக்கியமானது. தக்வாவுடைய பண்புகள் சம்பந்தமா விரிவா நம்ம பேசியிருக்கிறோம். பண்புகள் என்னென்னங்கிறத நம்ம தக்வாவின் 10 அடையாளங்கள் சொல்லி ஏதோ ஒரு தலைப்புல பேசியிருக்கிறோம். சென்ற நோன்புல நினைக்கிறேன் அது இருக்கும். அதை பார்த்துக்கொள்ளலாம், விரிவாக பேசியிருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين. வசனங்கள் அடிக்கடி ஓதி ஓதி கேட்டு கேட்டு பாடம் வந்துடணும் உங்களுக்கு. விரைந்து செல்லுங்கள் இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய மக்ஃபிரத்தின் பால், ஜன்னத்தின் பால் விரைந்து செல்லுங்கள். அதனுடைய பருமன் வானம் பூமியினுடைய பருமனை ஒத்தது. யாருக்கு தயார் செய்யப்படி? முத்தகீன்களுக்கு, அல்லாஹ் விரும்பக்கூடிய முத்தகீன்கள். அப்ப இந்த ஏற்கனவே நம்ம சூரா பக்ராவினுடைய 2வது வசனம், 3வது வசனம், அலிஃப் லாம் மீம் ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون, 3வது வசனத்துல இருந்து பாருங்க, அதுல சில பண்புகள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி இதெல்லாம் இங்க ஒரு 5 பண்பு சொல்றான். இந்த பண்புகளை எங்களோட வாழ்க்கையில எடுத்துட்டோம்டா தக்வா லேசா வரும். ஒரு மனிதன் நல்ல பண்புகள் வர 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 அவனுடைய வாழ்க்கை அழகாகும். ஏற்கனவே இருந்த கெட்ட குணங்கள், மோசமான அழுக்கான பொறாமை, வஞ்சகம், கபடம், அதே போன்று என்னென்ன கெட்ட குணங்கள் இந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரும்பொழுது அவருடைய மனசு சுத்தமாயிருக்கும். அவர் சந்தோஷத்தை உணர்வார், மகிழ்ச்சியை உணர்வார், நிம்மதியை உணர்வார். எப்பொழுதுமே புன்னகைத்த முகம், சிரித்த முகம், பண்பான பேச்சு, அழகான நடத்தை, இப்படி மாறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னடா இந்த உலகத்தில் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சிட்டா வேற என்ன வேணும்? நம்ம எதற்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம்? எங்களுடைய இலக்கு என்னடா? அல்லாஹ்வுடைய அன்பு தான் எங்களுடைய இலக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய விஷயங்களை தேடி 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 நம்ம செய்யணும். அப்படியா இல்லையா? நாம் இன்று யாரை திருப்திப்படுத்துகிறோம்? நான் இன்னைக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்து என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுத்தால் என்றைக்காவது ஒரு நாளாவது என்னுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ சொந்தக்காரர்களோ சகோதரர்களோ உமா வாப்பு ஒரு நாளாவது ஏதாவது மோகம் சொல்லிக்கிதான் போறாங்க, அல்லது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லத்தான் போறாங்க. அது மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், மனிதனுடைய திருப்பொருத்தம் என்பது அடைய முடியாத ஒரு இலக்கு, அது அடையக்கூடாது, அது நினைக்கவே கூடாது. அப்ப எனவே நாம் அல்லாஹ்வுடைய அன்பை அது அடையலாம். அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார், நீங்க இதை செஞ்சா என்னுடைய அன்பை பெற்றுக் கொள்ளலாம். அப்ப எனவே இதை தேடி நாங்கள் செய்கின்றவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நீங்க மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்க, சொர்க்கத்தின்பால் நீங்க விரைந்து செல்லுங்க. அந்த சுவர்க்கமும் மக்ஃபிரத்தும் யாருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? அப்ப நம்ம இஹ்சான்ல பார்த்தோம். அந்த இஹ்சான் இங்க ஜாயின் ஆகுது தக்வாவுல. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس. அவங்க செலவழிப்பாங்க,
அதே போன்று கோபத்தை அடைய கொள்வாங்க, மக்களை மன்னிப்பாங்க சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொன்னான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அப்ப இந்த தக்வா உள்ளவர்கள் முஸ்லிம்களாக மாறுறாங்க, முஸ்லிம்களாக இருக்கிறாங்க, தக்வா உள்ளவர்களாக மாறுறாங்க. அடுத்து இன்னும் சில விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم அவர்கள் ஏதாவது பாவம் செய்து விட்டால் அவ் ظلموا أنفسهم தங்களுக்கு தாங்களே அவர்கள் அநியாயம் இழைத்துக் கொண்டால் என்ன செய்வாங்க? والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், zikr உடனே வந்துரும் அவங்களுக்கு. فاستغفروا لذنوبهم அவருடைய பாவங்களுக்கு அவர்கள் மன்னிப்பு தேடுவார்கள். فاستغفروا لذنوبهم அவருடைய தவறுகளுக்காக பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இது தக்வா உள்ளவர்களுடைய பண்பு. وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ பாவத்தை அல்லாஹ் தவிர வேற யாரால மன்னிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றான் وَلَمْ يُصِرُّوا عَلَى مَا فَعَلُوا وَهُمْ يَعْلَمُونَ وَلَمْ يُصِرُّوا அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். عَلَى مَا فَعَلُوا எந்த ஒன்றை செய்து கொண்டிருந்தார்களோ அதில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். وَهُمْ يَعْلَمُونَ அவர்கள் அறிந்தவர்களாக, இது பாவம் என்று தெரியுது, இது ஹராம் என்று தெரியுது, இது அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று தெரியுது, ஆனா எனக்கு தெரியுது நான் விட முடியலண்டா நாங்க எங்களோட உள்ளத்தை பரிசீலித்து பார்க்க வேண்டும், தக்வா இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் நான் விடுறேன், பொய்ய விடுறேன், புறம் பேசுறது விடுறேன், பொறாமப்படுறது விடுறேன், பெருமை அடிக்கிறது விடுறேன், அதே போன்று நான் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழ்படுத்துவதை விடுறேன். இப்படி எல்லாத்தையுமே விட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற விடயங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவனாக, நன்மை செய்யக்கூடியவனாக, பிறருக்கு உதவி செய்யக்கூடியவனாக, பிறருடைய உள்ளங்களை புரிந்து நடக்கக்கூடியவனாக, நன்மையில் முந்திக் கொள்ளக்கூடியவனாக, நன்மையில போட்டி போடணும். நம்மளோட போட்டியெல்லாம் எங்க வரணும்? நன்மையில வரணும். அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன். அதே போன்றுதான் முத்தகீன்களை பத்தி பேசுவதாக இருந்தால் நிறைய விஷயங்களை அல்லாஹ் விரிவாக குர்ஆன்ல சொல்றான், சுருக்கமாகவும் அல்லாஹ் தஆலா சில இடங்களையும் சுட்டி காட்டி விட்டு போகிறான். அப்ப எனவே இது சம்பந்தமாக விரிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். தக்வா உள்ள மக்கள் அவங்க என்னென்ன குணாதிசயங்களை, என்னென்ன பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில பேணிக் கொள்வார்கள் என்பதை நம்ம விரிவா ஒரு இடத்துல பேசியிருக்கிறோம். அல்லாஹ் இங்கே விரும்புகிறான், அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், நேசிக்கிறான். தக்வா உள்ள மனிதராக நீங்க மாற வேண்டும் என்றால் நம்ம சொன்ன இந்த பண்புகளையும் குர்ஆனை பெரட்டி பாருங்க. சூரா ஆல இம்ரான் 134-135 பெரட்டுங்க. சூரா பக்ரா 3-4 வசனங்களை பெரட்டி பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அதுல தஃப்சீர் எடுத்து வாசிங்க, அதனுடைய விளக்கங்களை படிங்க. அப்ப தக்வா உள்ள மக்களாக நாங்க மாறணும். அதே போன்றுதான் ஒரு மனிதன் தக்வா உள்ளவனாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சூரா கமர், அதாவது சூரா ரஹ்மானுக்கு முந்தின அத்தியாயத்தை எடுத்து அதனுடைய கடைசி வசனங்கள் 54-55 வசனத்தை பாருங்க. இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். இன்னல் முத்தகீன் ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர், முத்தகீன் எங்க இருப்பாங்க? ஃபீ ஜன்னாத், சுவர்க்க சோலைகள், வ நஹர் ஆறுகளில் இருப்பார்கள். ஃபீ மக்அதி சித்கின் உண்மையான இருப்பிடத்திலே, இந்த மலீக்கின் முக்ததிர், மலீக் அரசன், முக்ததிர் ஆட்சி, அதாவது சக்தி வாய்ந்த, மிகவும் பலம் வாய்ந்த, காதிர், முக்ததிர், அந்த அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய அந்த இந்த அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உண்மையான இருப்பிடத்தில், மக்அதி சித்க் உண்மையான இருப்பிடத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரா கமர்ல சொல்றான். அப்ப எனவே இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். முத்தகீன்கள் அல்லாஹ் தெரிவு செய்து சொர்க்கத்தை கொடுக்கிறான், அதிலே ஆறுகளை கொடுக்கிறான். அல்லாஹ் தன்னிடத்திலே அவர்களுக்கு உயர்ந்த உண்மையான ஒரு இருப்பிடத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த வசனம் சூரா கமருடைய கடைசி வசனம். இது அதுக்கு போற சூரத்து ரஹ்மான் ஆரம்பமாகுது. அடுத்து இந்த வசனம், இந்த வசனத்தை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னடா, இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரண தருவாயில இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மாணவர்கள் நிறைய எழுதுறாங்க. இது ஆதாரபூர்வமான ஒரு சம்பவம், வேற ஒரு இடத்துலயும் பேசியிருக்கேன். அப்ப அவங்களுடைய மரண தருவாயில இருக்கின்ற பொழுது கடைசி நேரத்துல இந்த வாசகத்தை ஓதுகிறார்கள். இன்னல் முத்தகீன்
ஃபி ஜன்னாத்தி வ நஹர். முத்தகீன்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், ஆறுகளில் இருப்பார்கள், உண்மையான இருப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே இருப்பார்கள் என்று இந்த வசனத்தை ஓதுறாங்க. அப்படியே கண்மூடி வஃபாத் ஆகுறாங்க. இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி கடைசியாக இந்த வசனத்தை ஓதித்தான் அவங்க வஃபாத் ஆறாங்க. அதாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தக்வாண்டா என்ன? இமாம் இப்னு கஸீர் பதிவு செஞ்சுக்கிறாங்க தஃப்சீர் குர்ஆன் அதீம்ல. தக்வாண்டா என்னன்னு சொல்லி யாரு கேட்டாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்ட்ட கேட்டாங்க? உபை இப்னு கஅப். உபை இப்னு கஅப் யாரு? அவர் மிக முக்கியமான அறிஞர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ம் உங்களுக்கு இலகுவாக வழங்கப்பட்டிருக்கிறது. உபை இப்னு கஅப் அபுல் முன்திர், புனை பேர் என்னவுடைய குனியத் அபுல் முன்திர். அவங்ககிட்ட கேக்குறாங்க உமர் கத்தாப் ரலியல்லாஹு பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி, எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர், எவ்வளவு பெரிய அறிவாளி. கேக்குறாங்க سأل أبي بن كعب رضي الله عن التقوى فقال له أما سلكت طريقا ذات شوقي. எப்படி முள் நிறைந்த பாதை நீங்க பயணித்திருக்கிறீர்களா? கால பலா ஃபமா அமில்த. அப்ப என்ன செய்வீங்க? முள் நிறைந்திருக்கிற பாதையில போகும்பொழுது எங்கட ஆடையில முள் குத்த கூட, எங்கட காலில் முள் குத்த கூடாதுன்னு பார்த்து 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 நடந்து போவோம். இது போன்றுதான் இந்த உலகத்துல நாங்க வாழும் பொழுது தக்வா உள்ள ஒரு மனிதனா நாங்க வாழணும். எப்படி வாழணும்? இந்த உலகத்துல முள் நிறைந்த பாதைகள் தான் இருக்கிறது, பூ நிறைந்த பாதைகள் அல்ல. அப்ப எனவே நாங்க நினைக்க கூடாது எங்களுக்கு தான் கஷ்டம் வருது, எங்களுக்கு தான் பிரச்சனை வருது, எங்களுக்கு தான் இது வருது. நாங்க என்ன செய்யறோம்? ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி ஒரு கொரோனாவோ அல்ல ஏதாவது ஒரு நோயோ வந்துட்டுன்னு சொன்னா நாங்க என்ன செய்யறோம்? ரொம்பவே நாங்க யோசிக்கிறோம், எல்லா வகையிலும் சிந்திக்கிறோம். ஆனால் வாழ்க்கையே இப்படித்தான் கழிஞ்சு சஹாபாக்கள்ட. எப்ப என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை நாங்க புரிஞ்சு கொள்ளணும். நாங்க எப்பயுமே எங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நாங்க எப்படி எங்களோட வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை எப்படி சரி செஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போவதை நான் யோசிக்கணும். தவிர பிரச்சனைகள் தீருமா? கடலுக்கு போய் அலை நிக்கிற வரை குளிக்கலாம், அலை இருந்தா தான் குளிப்பேன் போனா குளிக்கலுமா? கடல் இருந்தா அலை அடிச்சுட்டு தான் இருக்கும். சிறுகடல் அல்ல, பெருங்கடல். கடல் இருந்து அலை அடிச்சுட்டு தான் இருக்கும். அது மாதிரி மனிதனுக்கு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப மாஷால் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப சந்தோஷமா யாரா ஒரு ஆள் சொல்லுவாங்களா? இப்பதான் இது முடிஞ்சது, பார்த்தா அடுத்த பிரச்சனை வந்துட்டு. அது மனிதனுடைய வாழ்க்கையில வர விஷயம் இருக்குது. தண்ட குடும்பத்துல வர பிரச்சனை ஆயிருக்கும், தன்னுடைய நண்பனுக்கு குடும்பத்துல பிரச்சனை இல்ல, நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள், அது மாதிரி யாரும் சமூகத்துல பிரச்சனை. ஆனா அவர் உள்ளத்துல ஒரு பிரச்சனை. என்னடா எப்ப பார்த்தாலும் ஒரே பாவத்துல சிந்தனை தான் வருது. நிறைய பேர் நம்ம கேட்கிறோம், எனக்கு இப்ப பார்த்தாலும் பாவத்தை பத்தி சிந்தனை, தக்பீர் கட்டினாலும் கெட்ட எண்ணங்கள் தான் வருது. இதுக்கு என்ன செய்யறது? அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அதை இல்லாமலாக்கணுங்கிறது முயற்சி செய்யறது நமக்கு பெரிய ஒரு போராட்டம். அப்படியே இல்லையா? மனிதன் அடிப்படை எல்லாரும் அப்படிதான். அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்தா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும். மனுஷன் பிரச்சனை இல்லாம இல்லை. ஆனா அதை எப்படி கையாள்றது, எப்படி எதிர்கொள்றது என்பதுதான். அதை வச்சுதான் முத்தகீன்களும் மூமின்களும் குஃபார்களும் முஷ்ரிக்களும் வேறுபடுத்தப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? அஜபல் லிஅம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, எல்லாமே ஹைரா தான் இருக்கும். பாக்குற பார்வை அப்படி. அது விரிவான ஹதீஸ், அதை நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மூமினுடைய காரியங்கள் என்ன? ஆச்சரியத்துக்குரியது. அவ எப்படி ஆச்சரியத்துக்குரியதா மாறும்? மூமின் பார்ப்பான், கரெக்டா பார்ப்பான் என்பதுதான். அவ பிரச்சனை யாருக்குமே இல்லாம இல்லை. ரசூலுல்லாஹி வாழ்க்கை முழுக்க பிரச்சனை தான். ஆனா ஜரீர் பின் அப்துல்லா அல்-பஜலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் எப்ப பார்த்தாலும் அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவ பிரச்சனை இருந்தது, அதை எதிர்கொண்ட விதம், வெளிப்படுத்திய விதம் தான் அந்த மனிதனை பிரச்சனையா பாக்குறானா அல்லது பிரச்சனையில ஒடிஞ்சி அப்படியே உட்கார்ந்துறானா, அவன் வேலை எதையுமே செய்யாம. இப்ப மூமினுக்கும் அடுத்தவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, மூமின் பார்க்க வேண்டியது தெளிவா பார்ப்பான், பிரச்சனை இல்லாம இல்ல. ரசூலுல்லாஹ் பிரச்சனை இருந்தது, ஆனா எல்லா வகையிலுமே அவர்கள் ஒரு ஒரு தலைவராக, அது மாதிரி கணவனாக, அதே மாதிரி எல்லா பன்முகப்பட்ட ஸ்தானங்கள்ல கதாபாத்திரங்கள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில படிச்சு கொடுப்பாங்க, அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல குர்ஆனுடைய வஹி எடுத்து அவங்க படிச்சு கொள்வாங்க, அதே மாதிரி சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுப்பாங்க, பள்ளியில தொழுவிப்பாங்க, அதே மாதிரி பயான்கள் பண்ணுவாங்க, ஜும்மா பயான்கள் பண்ணுவாங்க, ஏனைய உபதேசங்கள் பண்ணுவாங்க, வீட்டுல மனைமார்களோடு இருப்பாங்க, ரொட்டி அதுக்கு ரொட்டி உதவி செஞ்சு கொடுப்பாங்க, அவர்களுடைய ஆடை அவர்கள் தைச்சு கொள்வார்கள், செருப்பு பிஞ்சா அதை ஒட்டி அதை சரி செஞ்சு கொள்வார்கள், எல்லா வேலையும் செஞ்சாங்க, எல்லாம் இருந்தது. அவங்க அல்லாஹ்க்கு முன்னால அழுதார்கள், மன்றாடினார்கள், இந்த உம்மத்தை நினைச்சு அழுதார்கள், மன்றாடினார்கள். ஆனா எப்பொழுதும் அவருடைய முகம் புன்னகைத்த முகம். இதுதான் அவங்க பார்த்த விதம். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், தக்வா உள்ள மனிதர்கள் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வா உள்ள மனிதர்கள் அல்லாஹ் நேசிக்க காரணம் என்னடா, அவர்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய விதத்துல பார்ப்பாங்க, அல்லாஹ் புரிந்து கொள்ற விதத்துல புரிந்து கொள்வாங்க, அல்லாஹ்வை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்குவார்கள். எனவே தக்வா என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சரியாக
சரியான பாதையிலே கொண்டு செல்வதற்கான அடிப்படை, ஒரு மனிதனை சரியாக இயக்குவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இந்த தக்குவா இருந்து கொண்டுதான் மனிதனை இயக்கி கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட தக்குவா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு சாரார் யாரு? யார் வரும் நினைக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்றான், சூரா ஆல இம்ரான் 159, சூரா ஆல இம்ரான் 159 வசனத்துல சொல்றான், 159, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். தவக்குல், அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யுஹிப்புல் முத்தவக்கிலீன். தவக்கல, தவக்குல். தவக்கல என்ன? அரபுல அதாவது தவக்கல இறந்த கால வினைச்சொல். தவக்கல தவக்கலு தவக்குலன், தவக்குல் சொல்லுவாங்க. அப்ப அதான் மஸ்தர், அதாவது அடிப்படை சொல். அதுவும் முத்தவக்கில், தக்குவா வைக்கக்கூடியவர், தவக்குல் வைக்கக்கூடியவர். தவக்குல், ரைட். அப்ப இந்த முத்தவக்கில்களை அல்லாஹ் நேசி. முத்தவக்கில்னா யார்? தவக்குல்னா என்ன? சரியாக அதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னால எதை சொல்லிட்டு வரான் சொல்லுங்க. அதுலயே அல்லாஹ் தஆலா நிறைய நற்குணங்களை சொல்றான். فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين. فبما رحمة من الله, அந்த நல்ல குணங்களை சொல்லி போட்டு அல்லாஹ் அதை சொல்லிடுவோம், அதை பார்த்துருவோம். ஃபபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக லின்த லஹும், நீங்க அவர்களோடு மென்மையாக நடந்தீர்கள், மென்மையாக நீங்க நடந்தீங்க, மென்மையான போக்கை கடைபிடித்தீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லன்ஃபது மின் ஹவுலிக். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்ப், இதயம் கடினமானவராக, முரட்டு சுபாவமுடையவராக, கடுகடுப்பானவராக இருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். எனவே நபியே அவங்களை மன்னிங்க, அவர்களுக்கு இஸ்திக்பார் செய்யுங்க, வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோட நீங்க மசூரா செய்யுங்க. அடுத்தல சொல்லலாம், فإذا عزمت فتوكل على الله فإذا عزمت فتوكل على الله. நீங்க உறுதி பூண்டு விட்டால், ஒரு விஷயத்தை ரைட் மசூரா பண்ணி, ஒரு விஷயத்தை நாங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிவெடுத்துட்டா அதை மாத்தக்கூடாது. அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த முடிவு. ஃபைதா அஸம்த, வீட்டுல இருந்தாலும் மசூரா பண்ணுங்க, உங்களோட காரியங்களை மசூரா பண்ணிக்கொள்ளுங்க, 3 பேர் இருந்தா மசூரா பண்ணிக்கொள்ளுங்க. ஆலோசித்து விட்டு நீங்க செய்யற மசூராவினுடைய முடிவு அல்லாஹ் உங்களுக்கு தெரிவு செய்த முடிவு. அப்படி இருந்தால் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். ஏன் நீங்க அப்படி வைக்கிறது அல்லாஹ் விரும்புறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அதுக்கப்புறம் அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றான்? யன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லகும் யன்சுருகுமுல்லாஹு ஃபலா காலிப லகும். அப்படி வருதா? சரியா வருது. அப்ப அல்லாஹ் உதவி செய்தால் ஃபலா காலிப லகும், உங்களை மிகைப்பவர் யாரும் கிடையாது. பாருங்க அல்லாஹ் எப்படி அற்புதமா சொல்றான். நீங்க ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அல்லாஹ்விடத்துல ஒப்படைத்து விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அவன் நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். தவக்குல் வச்சா உதவியும் கிடைக்கும், அல்லாஹ் நேசிப்பான், உதவியும் செய்வான். அதான் அடுத்த வசனம். அது அப்ப யாரால உங்களை மிகைக்க முடியாது. தவக்குல்னா என்ன? மொழி ரீதியாக தவக்குல் என்பதற்கு மொழி ரீதி, அரபு மொழியில இல்ஹாருல் ஆஜிஸ், தன்னுடைய இயலாமை வெளிப்படுத்து, எனக்கு முடியாதுப்பா, இயலாமை வெளிப்படுத்தி இன்னொருவரிடம் ஒப்படைப்பது. இது மனிதர்கள்ல நம்ம சார்ந்து இருக்க கூடாது, இது மொழி ரீதியானது. உண்மையான தவக்குல், அல்லாஹ் செய்யக்கூடிய தவக்குல் உடையவங்க யாருண்டா அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த தவக்குலை பொறுத்தவரையில நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, தவக்குல் என்பது காரண காரியங்கள், சபப்
காரண காரியங்கள், அதனோடு சார்ந்த காரண காரியங்களை செய்து விட்டுத்தான் அல்லாஹ்விட தவக்குல் வைக்கணும். அவ்வளவுதானே? அப்ப நாம் நினைத்த உடனே கிடைக்கிறதுக்கு நாங்க எங்கட ஈமான் என்ன உறுதி போதாது. அப்ப எங்க ஈமான உறுதிப்படுத்தி எங்களுடைய வேலைகளை நாங்க செஞ்சு கொண்டே இருக்கணும். வேலைகளை செஞ்சு கொண்டு முயற்சிகளை செஞ்சுட்டு யாரெல்லாம் இதுக்கு மேல உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன், எந்த முயற்சியும் இல்லை, மாஷா அல்லாஹ் எக்ஸாம் இன்னொரு 2-3 நாள் எக்ஸாம் இருக்குது, படிச்சுட்டீங்களா? தவக்குல் வச்சிருக்கிறேன். இது தவக்குலா? படிச்சுட்டீங்களா? தவக்குல் வச்சிருக்கிறேன். அது மாதிரி இப்படி எனக்கு இவ்வளவு பணம் தேவை, அதுக்கு ஏதாவது நீங்க தொழில் செய்றீங்களா? இல்ல, தவக்குல் வச்சிருக்கிறேன். அப்படி யாருமே இருக்கல. சஹாபாக்கள் கூட, உமர் ரலியல்லாஹு கூட இருக்கல. அப்படி உமர் ரலியல்லாஹு ஒரு அன்சாரி தோழரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில இல்ம எடுக்கிற அந்த சபையில அன்சாரி தோழத்தை உமர் ரலியல்லாஹு சொன்னா, நீங்க ஒரு நாள் இருங்க, இருந்து படிச்சு எனக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்லித்தாங்க, நான் வேலைக்கு போறேன். அப்ப வேலைக்கு போவோம். அப்ப அடுத்த நாள் இவர் போவாரு. அப்ப மாறி மாறி என்ன தேன் வச்சு போனாங்க, வேலைக்கு தான் போனாங்க. ஆனா இல்மையும் விட இல்லை, வேலையும் விட இல்லை. அப்ப எனவே நாம் ஒரு இடத்துல போய் லொக்காயிட்டு மாஷா அல்லாஹ் தவக்குலோட இருக்கிறேன்னா அது தவக்குல் அல்ல. அது தவக்குல் அல்ல, அது மடத்தனம். அப்ப உண்மையான தவக்குல் ஒரு மனிதன் செய்ய முடியுமான முயற்சிகளை செஞ்சுட்டு உயர்ந்த கட்ட நபிமார்களோட தவக்குல் வேற. மனதா நபிமாரோட தவக்குல் வேற. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த அவங்க வச்ச நம்பிக்கை அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கடி நேரடியான தொடர்புல வச்சாங்க. இப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? தன்னால முடியாது. كافها يا عين صاد ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني واشتعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. بدعائك ربي شقيا என்ன சொல்றாங்க? خير إذ نادى ربه نداء خفيا قال رب إني وهن العظم مني, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலவீனமாகி விட்டது. واشتعل الرأس شيبا, என் தலைமுடி எல்லாம் நரைச்சிருச்சு. ولم أكن بدعائك ربي شقيا, ஆனா உன்ட துஆ கேட்கறத விட மாட்டேன். அப்ப என்ன, என்னால முடியாது, இதுக்கு பிறகு முடியெல்லாம் நரைச்சு என்னுடைய எலும்பெல்லாம் ஒரு தளர்ந்து போய் பலவின் நிலைக்கு வந்துட்டு சொன்னா நான் அதாவது என்னுடைய முயற்சி என்னால முடியுமான முயற்சி செய்ய முடியாது. அப்படின்னா என்ன, என்ன வயசு அடைஞ்சிட்டேன். அப்ப அதே மாதிரி மனைவியை பத்தி சொல்லும்பொழுது அவங்களும் ஆக்கிராக, அதாவது பிள்ளை பெற்றெடுக்க முடியாத ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க. எனவே ஃபஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான், யஹ்யாவை கொடுக்கிறான். இது நபிமார்கள் உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க, அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை. அதுக்கு நாங்க எங்களை படிப்படியா கொண்டு போகணும். நம்மளோட தொழுகை அல்லாஹ் ஆவல், நம்மளோட ஈமான வச்சு ஒரு டொஃபி பிஸ்கட் கூட வாங்க இயலாது. சஹாபாக்கள் அல்லாஹ்வோட உதவி நேரடியாக கண்டாங்க. நம்ம ஏன்னா நம்முடைய ஈமான் அப்படி, நான் தான் இருந்தாலும் நீங்களா யாரா இருந்தாலும் சரி. அப்ப அவங்களுக்கு உறுதியாயிருக்கு எந்த ஈமான் இந்த அளவுக்குன்னு சொல்லி உறுதியாயிருந்து அது வேற விஷயம். பெரும்பான்மை நம்ம சொல்றோம். அப்ப எனவே எங்களுடைய ஈமான் உயர்ந்த கட்டத்துக்கு போனா அந்த தவக்குலுக்கு வரலாம். இல்ல இந்த தவக்குல் என்பது ரசூல் சஹாபாக்களை படிச்சு கொடுத்தாங்க. எப்படி நீங்க காரண காரியங்கள் எடுங்க. இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அதே சூரா மரியம்ல தான் வருது. தனதாஹா மின் தஹ்திஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. அவங்களுக்கு பிரசவ வலி வருது. فحملته فانتبذت بمكان قصيا وجاء المخاض الى جذع النخله قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. மித்து கபல ஹாதா, இதுக்கு முன்னாடி நான் மரணிச்சிருந்தா நல்லமே. அந்த அளவு பிரசவ வலி. ஆண் துணை இல்ல, ஆனா அல்ல பிள்ளையை கொடுக்குறான். அதே நேரம் அவங்க அந்த பிரசவ வழியில போறாங்க. ஃபஜால் மகாதல் அஜிதி நஹல, ஒரு ஈச்சமர இது கீழே போறாங்க. அப்ப قالت يا ليتني مت قبل هذا وكنت نسيا منسيا. அவ்வளவு வலி, நான் இதுக்கு முன்னால மரணிச்சிருக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த வலி தெரியாம சொல்றாங்க. அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்லி கொடுத்தார்.
அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், فناداها من تحتها ألا تحزني قد جعل ربك تحتك سريا وهزي إليك بجذع النخلة تساقط عليك رطبا جنيا. அல்லாஹ் சொல்றான், இப்ப நீண்ட செய்தியில வருது, فناداها من تحتها ألا تحزني, ஒரு சத்தம் கேக்குது, எப்படி கனி கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்ல என்ன, வஹுஸ்ஸி இலைக்கு, இதைத்தான் நமக்கு எடுக்கணும். அந்த பிரசவத்தில் இருக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் நேரடியா பழத்தை கொடுக்காம அந்த கிளையை ஆட்டுங்க, வஹுஸ்ஸி இலைக்கு பிஜிதி நஹ்லா, அந்த கிளையை ஆட்டுங்க, அந்த பழக்கொலையை ஆட்டுங்க. அப்ப என்ன செய்யும், அந்த கிளையை ஆட்டுகின்ற பொழுது பழக்கொலையை என்ன செய்யும், பழம் விழும். அப்ப ஆட்டுனா தான் விழணுமா, அல்லாஹ் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், பழத்தை கொடுக்கணும்டா நேரடியா கொடுத்திருக்கலாம். அதே இது அல்லாஹ் மிஹ்ராபுல இருக்கும் பொழுது கொடுத்தான், சும்மா யாருமே வர இல்ல, ஆனா அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த வலியுடைய கட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான். அங்க மிஹ்ராப்ல இருக்கும் சக்கரை அலிஸ்லாம் போவாங்க, என்ன இது அன்னாலக்கி ஹாதா காலத்து மின் இந்தில்லா, அல்லாஹ்வோட புறத்தால வந்தது. எப்படி வந்து தெரியாது, அந்த காலத்துல அந்த பழமே இல்லை, அல்லாஹ்வோட புறத்தால வந்தது. ஆனா இப்ப அவங்க பிரசவ வழியில இருக்காங்க, இப்ப நேரடியா வர இல்ல, கொஞ்சம் வஹுஸ்ஸி ஆட்டுங்க, பிஜிதி நஹ்லா, மரத்தை புடிச்சு கொஞ்சம் ஆட்டுங்க. அப்ப அது துசாகித அலைக்கு ருத்தபன் ஜனியா, பழங்கள் அவங்களுக்கு சொரியும். அப்ப எனவே தவக்குல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி வருது, அல்லாஹ் ஒரு கட்டத்தை எப்படி மாத்துறான். அப்ப எனவே நாம் தவக்குல சரியா புரிந்து கொள்ள வேணும். அதான் ஒரு சஹாபி கேட்கிறேன், யார சொல்லலாம், இந்த ஒட்டகத்தை நான் கட்டி வச்சுட்டு தவக்குல் வைக்கவா அல்லது விட்டுட்டு தவக்குல் வைக்கவா? என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ், யாத்தில்ஹா சும்ம தவக்கல், நீங்க அதை கட்டி வைங்க, அதை கட்டி வச்சு போட்டு அல்லாஹ் இடத்துல தவக்குல் வைங்க. இந்த ஹதீஸ்ல சின்ன பிரச்சனை இருந்தாலும் செய்தி சரியானதுதான், அதுதானே ஹதீஸ் வந்து. அப்ப எனவே கட்டி வச்சுட்டு நீங்க என்ன செய்ய, தவக்குல் வைங்க. அப்ப எனவே சபப் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க பசியோட தான் இருந்திருக்காங்க. துஆ கேட்டிருந்தா, அல்லாஹ் இடத்துல கேட்டிருந்தா அல்லாஹ் தஆலா அப்படியே வானத்துல இருந்து கொட்டி இருப்பான். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் மண்ணு செல்வா கொடுத்தான் பனி இஸ்ரவேலர்களுக்கு. அப்ப அந்த கூட்டம் வந்து கேள்வி கேட்டே எங்களுக்கு இந்த இது வானா அது வானா இது வானா ஆனதா அப்படி சொல்லி மண்ணு செல்வா வானான்ட்டாங்க. அதுக்கப்புறம் எதை கேட்டாங்க, வெள்ளைக்காய் பருப்பு. இப்ப நாங்க அப்ப அதை கேட்கிறாங்க, அந்த சொர்க்கத்துல அங்க இருந்து வந்த இதையே அவங்க வானான்னு போட்டு ஏன் இதை கேட்டாங்க. அப்ப எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கலாம், ஆனா அவன் கேட்க இல்லை, சபவ எடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல சாப்பாடு சமைக்கப்பட்டது. ஆயிஷா நாயை பத்தி வருது செய்திகள் வருது அப்படின்னா, ஆயிஷா நாய் ரொட்டிக்கு மாவு தூங்கிடுவாங்க, அது ஆடு வந்து சாப்பிட்டு தூங்குவாங்க. அவ்வளவுதா மாதிரி அப்படி இந்த சில சஹாபி பெண்கள் அவங்கள பத்தி சொல்லின்ற பொழுது அந்த இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் வருகின்ற செய்தியில அப்படி ஒரு செய்தி வரும். அது மாதிரி அவங்களோட சின்ன வயசு, அந்த அளவுக்கு வயசு சிறிய வயசா இருந்தாங்க. ஆனா ரசூலோட வீட்டுல நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ்வோட வீடு கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு ரஹ்மத்துல் ஆலமீன் அவங்களுடைய வீட்டுல இப்படி நடந்திருக்கு. அப்ப எனவே தவக்குல் என்பது நாம் காரியங்களை ஒழுங்குபடுத்தி விட்டு அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு நிச்சயமா நல்லது நடக்கும் என்பதை நம்புறதுதான் தவக்குல். அப்ப எனவே இப்படிப்பட்ட தவக்குல் உள்ள மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தவாக்குல் நம்மளா என்ன, அதுக்கு நேர்முரணானது, தவக்குலுக்கு நேர்முரணானது. அப்ப எனவே தவக்குல் என்பது நாம் படிப்படியாக அதை வளர்த்து கொள்ளணும். அதனால வந்து எல்லா கட்டத்திலையுமே ஒரு கட்டத்துல வந்து இப்ப எனக்கு மருத்துவ ரீதியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு புள்ள பாக்கியம் இல்லை, இது கூட கிடைக்காது நம்ம நம்பிடக்கூடாது. அப்ப அந்த நேரத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லாஹ் தருவான். எப்படி தருவான் நமக்கு தெரியாது, அப்ப கேட்டுக்கொண்டிருக்கலாம் அதை. அதனால வந்து நம்மளால செய்ய முடியுமான முயற்சி செய்யறோம். ஆனா அல்லாஹ்வோட கையில சில விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம கேட்கறத விட்டுவிடக் கூடாது. அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சில விஷயங்களுக்கு எந்த முயற்சியும் செய்யற இல்ல, சில விஷயங்களுக்கு எந்த முயற்சி செய்யறல மசாலா தவக்குல், அது தவக்குல் இல்ல, அது பிழை. ரெண்டாவது இருக்கு செய்யணுமான முயற்சி செய்யறது. அதே மாதிரி எங்களோட சக்திக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கும், ஆனா அல்லாஹ் தருவான், உதவி இருக்கும். இப்ப நம்ம யோசிப்போம், இது எப்படி என்னால இந்த அளவு பொருளாதாரத்தை சேர்க்கிறது நம்ம யோசிப்போம். அது வந்து எனக்கு தான் பெருசு, அல்லாஹ்வுக்கு அது பெருசு அல்ல. என்னுடைய பார்வையில் அது பெருசு, அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம யார்கிட்ட கேட்கிறோம். இந்த முழு உலகத்துக்கும் இந்த உலகத்தை தாண்டி எதுவெல்லாம் இருக்கிறது, வமா மின் தாபத்தின் ஃபில் அர்த் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, எதெல்லாம் இந்த பூமியில உயிராக பிராணிகள் இருக்கிறதோ, உயிராக ஜீவன் இருக்கிறதோ, உயிருள்ள பிராணி, அதே போன்று மிருகம், அதே போன்று மனிதன், யாரெல்லாம் உயிருள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய ரிஸ்க் அல்லாஹ் இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரிஸ்க் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தராம இருப்பானா? அப்ப எனவே தவக்குல் உள்ளவர்களாக சரியாக இந்த தவக்குலை புரிந்து நாம் தவக்குல் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களை
விரும்பக்கூடியவனாக பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே தவக்குல் உள்ளவர்களாக நாங்கள் மாறணும். அதை படிப்படியாக வளர்த்து வளர்த்து நபிமார்கள் சாலிஹீன்களுடைய அந்த எல்லைக்கு கொண்டு வர வேண்டும். மாற்றமாக நாங்க அடிமட்டத்தில் இருந்து கொண்டு நபிமார்களுடைய லெவலுக்கு எதிர்பார்க்க கூடாது. அதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தவக்குல படிப்படியாக என்ன செய்யணும், வளர்த்துக் கொள்ற அதே நேரம் எல்லா காரியங்களையும் நாங்கள் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் அல்லாஹ் மீது ஹுஸ்னுத்தன் நல்லெண்ணத்தை வைக்கணும். அல்லாஹ் மீது அல்லாஹ்வை நம்ம எப்படி அணைந்த தன்ய அபுதீபி என்னை பத்தி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறேன் அது மாதிரி தான் நான் நடந்து கொள்வேன். அப்ப எனவே நாம் அல்லாஹ் மீது நல்லெண்ணெய் வச்சு எங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகளை நாங்க முன் வச்சு கேட்கிற பொழுது, தவக்குலோடு நாங்க கேட்கிற பொழுது, அல்லாஹ் இடத்துல பரம் சாட்டி விட்டு கேட்கிற பொழுது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான், உதவி செய்வான். அப்ப எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிடுவானாக. அல்லாஹ்வுடைய உதவியால நம்ம இன்றைய வகுப்புல முக்கியமான மூன்று விஷயம் என்பதனால இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு 4-5 பார்த்து இருக்கலாம். ஆனாலும் இது விரிவுகான விஷயங்கள். அதாவது குறிப்பா இஹ்சான், தக்வா, தவக்குல், அதுக்கப்புறம் சபர், அப்படி ஒண்ணுனா வரும். இன்னல்லாஹ யுஹிப்புஸ் சாபிரீன் வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அப்ப அப்படி வரக்கூடிய செய்திகள்லாம் பின்னால இன்ஷா அல்லாஹ் வரும். அப்ப எனவே நாங்க எங்களுடைய வாழ்க்கையில இஹ்சானை பேணிக் கொள்ளணும், தக்வாவை பேணிக் கொள்ளணும். அதே நேரம் தவக்குல் உள்ளவர்களாக நாங்க மாறணும். அல்லாஹு தாலா நிச்சயமா எங்களை நேசிப்பான். இன்னும் அல்லாஹுக்கு விருப்பமா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக படிச்சு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க செயல்படுத்துவோம். அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அவனுடைய அன்பை நிரப்பமாக இந்த உலகத்தில் மறுமையிலும் எங்கள் எல்லோருக்கும் தந்துள்வானாக. நாளை ஃபிர்தௌஸ் ஆலாவிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.